ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவு நாவல் பார்த்துட்ருந்தோம். இப்போ அதில அடுத்த பகுதி மாரப்ப பூபதி அப்படின்ற அத்தியாயம் பார்க்க போறோம். தாத்தாவும் பேத்தியும் வள்ளியும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வெளியே குதிரை சத்தம் கேட்டு அ அ "வெளிய வாங்க" அப்படின்னு கேட்குறது. அப்போது அதை கேட்டு மாரப்ப பூபதி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். "நீ உள்ளே போயிரும்மா, வெளியே வராத" அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வராரு. "வாருங்கள் வாருங்கள் இளவரசே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா மாரப்ப பூபதியை கூப்பிட்றாரு. அப்போ மாரப்ப பூபதி சொல்கிறாரு, "யார் இளவரசர்? நானா இளவரசர்? நான் இளவரசர் கிடையாது. உங்கள் வால் தூக்க தெரியாத ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, விக்ரமன், அவர் தான் இளவரசர்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. "சரி, அது போகட்டும் ஆச்சாரி, உன் சோழி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லு" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஆச்சாரி வேலை போக முன்னாடி சோதிடம் பார்த்துட்டு இருந்தார். அதனால தான் இப்போ இந்த மாரப்ப பூபதி சொல்கிறாரு, "என்ன சொல்லுது உன் சோழி? ஏதாவது முக்கியமான விசேஷம் இருக்கா?" அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாரு, "சண்டை வரப்போதில்ல, அதுதான் முக்கியமான விஷயம். என்ன சொல்லுது? யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லுது" அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, "என் சோழி போட்டு பார்த்ததில் ஒரு பக்கத்தில் இருக்க சேனை வீரர்கள் அனைவரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் யாருன்னு தெரியலை" அப்படின்னோடனே உடனே மாரப்ப பூபதி சொல்கிறாரு, "இது சொல்கிறதுக்கு உன் சோழியும் தேவையில்லை, நீயும் தேவையில்லை. அந்த இறக்க போகிற ஒரு சேனை நம்ம சோழர் சேனை தான்" அப்படின்னோடனே, "யுவராஜா, என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் சேனாதிபதி, நீங்களே இப்படி சொல்கிறீங்களா? நான் சேனாதிபதியா? நான் ஒன்றும் சேனாதிபதி இல்லை. ஏன்? நான் அந்த ராஜா கிட்ட போய் சொல்லும்போது பார்த்திபன் இந்த மாதிரி போர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ வேண்டாம் போருக்கு, நீ சேனாதிபதி இல்லை, நானே இனிமேல் என் படைக்கு சேனாதிபதின்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "வள்ளி எப்படி இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. வள்ளியோட கணவர் போருக்கு போயிட்டாருன்னா வள்ளி என்ன பண்ணுவார்னா, "வள்ளியை காப்பாற்றுறதுக்கு நானும் சாமியும் இருக்குமே" அப்படின்னே, "ஆமாம் ஆமாம்" அப்படின்னு இவர் மாரப்ப பூபதி சொல்கிறாரு. "ஏய், உண்மையை சொல்லும், என்ன சொல்லுது உன் சோழி?" நிஜமாக தான் சொல்கிறேன், ஒரு பக்கத்தில் இருக்க சேனை முழுவதும் இறந்து போய் தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லுது" அப்படின்னோடனே, "நீங்கள் யுவராஜா, நீங்கள் போகலையா?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் தெரியல, நான் போகலை. ராஜாவே சோழ சைன்யத்துக்கு சேனாதிபதி ஆயிட்டாரு, அதனால் நான் போகலை. இந்த சின்ன படை போய் நம்மளோட சின்ன படை நம்ம கையளவு தான் இருக்கும். அது கடல் அளவுக்கு பெருசாக இருக்கிற பல்லவர்கள் கூட போட்டியிட போகுதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்குறதுக்கு என்ன சிரிப்பாக இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் அந்த வாதாபியை ராட்சச புலிகேசியையே போர்க்களத்தில் வென்று வாதாபியை தீ வச்சு கொளுத்திட்டு வந்தவர். அவர் கூட போய் நம்ம மகாராஜா சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, "யாருமே உயிரோடு வரமாட்டாங்க அப்படின்னு போருக்கு போகிறவங்கள" அப்படின்னு சொன்னோன்னே, "ஆமாம், உயிரோடு திரும்பி வரமாட்டார்களா? பின் உயிரில்லாமல் திரும்பி வருவார்களா?" என சொல்லி ஹஹஹஹான்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம், "நான் யுத்தத்துக்கு போனால் திரும்பி வரும்போது பிசாசாக தான் திரும்பி வருவேன். திரும்பி வள்ளியை பிடித்து கொண்டு ஆட்டுவேன்" அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வள்ளி மேலே ஒரு பிரியம் இருந்துச்சு. அதனால் அவர் அப்படி சொல்கிறார். இதை கேட்டு வள்ளி சமையல் அறையிலிருந்து, "உன் கழுத்தை நெரிச்சு கொல்றான் பாரு" அப்படின்ற மாதிரி ஒரு முணுமுணுக்கிறா. இது கேட்டோடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, "என்ன சொல்கிற வள்ளி, கொஞ்சம் சத்தமாக சொல்லு" அப்படின்னோடனே, "பாட்டி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு" அப்படின்னு சொன்னோடனே மாரப்ப பூபதி கேட்டாரு, "என்ன உள்ள சத்தம் கேட்குது?" அப்படின்னோடனே, "இது வேறு யாரும் இல்லை, நான் கட்டிக்கிட்டு வந்தனே அந்த பிசாசு தான் பேசுது தனியாக" அப்படின்னு சொல்கிறாரு. "ஓகே, நான் கிளம்புறேன், இதுதான் உன் வாளும் கேடையுமா? சரி சரி, நல்லா தீட்டி வை" அப்படின்னு சொல்லிட்டு வாள்களெல்லாம் காலால் உதச்சி தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார்.
இதோட அதை அந்த அத்தியாயம் முடிஞ்சுது மாரப்ப பூபதி. அடுத்த அத்தியாயம் வந்து போர் முரசு. வீட்டு வாசலில் குதிரை கிளம்புன சத்தம் கேட்டோடனே வீட்டுக்குள்ளேருந்து வள்ளி வந்து கோமா வெளிவரா. என்ன தாத்தா இவர் இப்படி பேசுகிறாரு, நீங்கள் வந்து அதுக்கு எல்லாமே சரின்னு சொல்கிறீங்க, ஏன் வள்ளி நீயும் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போருக்கு எதுக்கு போகணும் நம்ம ராஜா அப்படின்னு கேட்டேன். இப்போ அதே தானே மாரப்ப பூபதியும் சொல்கிறாரு, போருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்து சொன்னேன்னா அதுக்கு வேறு காரணம், ஆனால் இவர் சொல்கிறது அதுக்காக இல்லையே அப்படின்னு அப்படின்னு வந்து வள்ளி சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எதுக்கு தாத்தா இந்த போர் நடக்குது, எனக்கு அதை நீங்கள் பற்றி சொல்லணும்னு ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே நம்ம அதை மறந்து போயிட்டோம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் எதுக்காக போர் நடக்குது அப்படின்னா, வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி இருக்கார்ல, அவர் வந்து தென் தேசத்தில் இருக்க பல்லவர்கள் மீது படையெடுத்து பல அட்டூழியங்கள் செஞ்சு திரும்பி போனதை சொன்னேன்ல, அதற்கு பழி தீர்க்க தான் நம்ம நரசிம்ம சக்கரவர்த்தி வந்து வெகு காலம் வந்து ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்புறம் கடைசியில் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாதாபி மேலே படையெடுத்து போனார். அப்போ வந்து பார்த்திப மகாராஜாவையும் தமது படையோடு வந்து சேர்ந்துக்க சொன்னார். ஆனால் அதுக்கு பார்த்திப ராஜா சொன்னார், நான் அப்படியே செய்கிறேன், ஆனால் நான் அவங்க கூட போர் செய்ய வந்தேன்னா நான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கப்பம் கட்டிகிட்ருக்கேன்ல, இனிமேல் நான் கப்பம் கட்ட மாட்டேன், நீங்கள் வந்து என்னோட சோழ அரசையும் உங்களுக்கு சமமான பேரரசாக நீங்கள் அறிவிக்கணும், நானும் இனிமேல் கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புகிறாரு. ஆனால் பார்த்திப ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓலைக்கு கூட பதில் அளிக்காமல் யுத்தத்துக்கு கிளம்பி போயிட்டு திரும்பி ஜெயிச்சுட்டு வராரு. அந்த காரணமாக தான் வந்துட்டு இவர் வந்து கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டாரு. இப்போ நீயே சொல்லு, பார்த்திப ராஜா வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டான்னு சொல்லி இது பண்ணுறாரு. அதுக்காக தான் வந்து இவர் வந்து கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லி இப்போ போருக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஏன் இந்த மாரப்ப பூபதியை நீங்கள் சும்மா விட்டீங்க, அவர் நம்ம ராஜாவை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, நம்ம படையை பற்றி ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி, ஆமாம் இந்த குளங்கிட்ட மாரப்ப பூபதி கூட நம்ம எதுக்கு சண்டைக்கு போகணும் அப்படின்னா, என்ன தாத்தா அப்படின்னோடனே, மாரப்ப பூபதி வந்து நம்ம மகாராஜாவோட தம்பி, ஆனால் கூட பிறந்த தம்பி கிடையாது, அவரோட அப்பா மகாராஜாவோட பார்த்திப ராஜாவோட அப்பா வந்து சின்ன வயசில் ஆசைப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சின்ன வயசில் இல்லை, கொஞ்சம் வயசானக்கப்புறம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பிறந்தது தான் இந்த பையன் மாரப்ப பூபதி. அப்போ எல்லாரும் இவரை வந்து கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பார்த்திப மகாராஜா தான் மனசு கேட்காம, இல்லை இது என்னோட தம்பி என் கூட தான் இருப்பார், இவர் தான் சேனாதிபதினு அறிவித்தார். இவர் தான் என்னமோ நான் தான் வந்து இளவரசன்னு சொல்லிட்டு இருக்கான், இவர் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்ன தாத்தா நீங்கள் சோழி பார்ப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு, அது என்ன விஷயம், என்ன ஜோஷியெல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னோடனே, அது உன்னால் ஏற்பட்டது வள்ளி அப்படின்னோடனே, என்னால், ஆமாம் நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன், நான் இப்போ சொல்கிறேன், நீ வந்து நீங்கள்லாம் எல்லோரும் குடும்பத்தோட ஆறில் போயிட்டுருக்கும்போது ஒரு சூறாவளி வந்து உங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுச்சு, உன்னை மட்டும் திருப்பி கொடுத்துச்சு பார்த்தியா, அந்த டைமில் ஆரம்பித்தது. எதுக்கு தாத்தா அப்படின்னு கேட்ட உடனே, மாரப்ப பூபதிக்கு வள்ளி மேலே ஆசை, வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அவரோட பழக்க வழக்கங்கள் அவரை வந்து யாருக்குமே பிடிக்கல. அப்போ வந்து என்னாச்சு, இவர் வராருன்னு கேள்விப்பட்டு நான் தான் அவங்க எல்லாரையும் குடும்பத்தோடு அந்த ஆற்றுல போக சொன்னேன். அந்த டைமில் நான் சொன்னதுனால தான் நீங்கள் எல்லோரும் கிளம்பி போய் எல்லோரும் குடும்பத்தோடு இறந்தீங்க. அப்போ வந்து இவர் வந்துட்டு நீங்கள்லாம் யாருமே இல்லைன்னு கோவப்பட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு கிளம்புனாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த நாட்டுக்கே மகாராஜாவாக ஆக போகிறது வந்து என் ஜோசியத்தில் தெரியுது, உங்களுக்கு எதுக்கு இந்த சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஆசை வந்துருச்சு, நான் மகாராஜா ஆக போகிறேன், நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னோடனே, அப்போ இருந்து என்கிட்ட வந்து அடிக்கடி வந்து உன் ஜோஷியம் என்ன சொல்லுது, உன் சோழி என்ன சொல்லுதுன்னு கேட்பாரு. அப்போ ஆரம்பித்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுதான் வந்துட்டு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் என்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அப்படியே பயப்படுறா.
அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து முரசு சத்தம் கேட்குது. என்ன முரசில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாய்மார்களே எல்லாரும் முக்கியம் சொல்கிறத கேளுங்க. அ ப போர் நடக்க போகுது. போருக்கு வந்து எல்லாரும் கிளம்பி வாங்க. யார் வீட்லலாம் ஆம்பளைங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வீரத்தோடு இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் திரும்பி வாங்க போருக்கு. வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்தால் அவங்க வேண்டாம். மற்றவங்கெல்லாம் வந்து போருக்கு தயாராக இருங்க. உங்கள் வாளையும் வேலையும் தீட்டி வச்சுக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி போர் முழக்கம் ஏற்படுது. அப்புறம் அந்த மாதிரி போர் வீரர்கள்லாம் சுற்றியும் போயிட்டுருக்காங்க. யானை மேலே இருந்து போயிட்டுருக்காங்க. அதுதான் ஊர்வலமாக ஒரு கோடியிலேருந்து இன்னொரு கோடிக்கு திரும்பி போகிறாங்க. அப்போ வள்ளி வந்து என்ன சொல்கிறா, வள்ளி வந்து உன்னை வந்து பொண்ணை வந்து காப்பாற்றுவான். யுத்தத்துக்கு வந்து பொன்னனை வந்து மகாராஜா வந்து அனுப்ப மாட்டார். ஒரு வினாடி உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டான். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ வானத்தில் வந்து என்னக்கிற திடீர்னு ஒரு நட்சத்திரம் வந்து தெரியுது. அந்த ஒரு பளிச்சென்று ஒரு ஒளி தெரியுது. அது வேகமாக அப்படியே பிரயாணம் செஞ்சுட்டு வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்தோன்னே வள்ளிக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிடுது. அதே காட்சியை வந்து பொன்னன் வந்து மகாராஜாவை பார்க்கறதுக்காக அரண்மனை நோக்கி போயிட்டுருக்கான் பாரு ராஜவீதியில். அந்த ராஜவீதி வழியாக போயிட்டுருக்கும்போது அவனும் அந்த சைடு வந்து அவனும் அந்த இதை பார்க்குறான். அந்த அந்த ஒளியை, வானத்தில் தெரிகிற ஒளியை பார்க்குறான். அப்போ மகாராஜா வந்து அந்த மலை மேலே இருந்து வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து சேர்றதுக்கும் பொன்னன் வந்து அரண்மனை வாசலில் வந்து அடையிறதுக்கும் சரியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கல்கி. அப்போ மகாராஜா வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மலை உச்சியிலேருந்து இறங்கி வந்து வழியில் நின்று இளவரசருக்கு வந்து காட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அப்போது அவனுக்கு வந்து தெரியுது அங்கே வந்து சோழ வம்சத்தின் அவமான சின்னங்கள் இருக்குது. பாரதி மகாராஜாவோட தந்தை வந்து மகேந்திர சக்கரவர்த்தியின் முன்னால் வாளையும் வில்லையும் வச்சு அடிபணிஞ்சு ரத்தினங்களை வந்து காணிக்கையாக வந்து ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டாருன்ற சித்திரம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை நினைக்கும் போது பொன்னனுக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. சோழ நாடு வந்து இந்த அவமானத்தை எத்தனை நாளைக்கு தான் சகிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. யுத்த காலத்தில் வந்து பல்லவர்கள் வந்து ரத்தத்தை வந்து பெருக்கி அந்த அவமானத்தை வந்து தொடச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கு பொன்னனுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படியே வீரத்தோட என்ன சொல்கிறது கையெல்லாம் முறுக்கிறாரு. அப்புறம் சீக்கிரம் இப்படி நினச்சிக்கிட்டே வந்து நேரத்தை வீணடிக்காமல் என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்து அரண்மனை நோக்கி நடந்து போகிறாரு. அதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சுது. அடுத்த அத்தியாயம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.